என்னடி ராசாமணி வீட்டுக்கு வந்தோடனே பிள்ளைங்க ஓடியாந்து பெரியம்மான்னு கட்டிக்குங்க, ஒருத்தரையுமே காணும். பக்கத்து தெருவில் ஏதோ விளையாட்டு போட்டி வச்சுருக்குறாங்களா, அங்கே போயிருக்குதுங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருங்கக்கா. பிள்ளைங்கள தான் காணும்னு பார்த்தாக்க புருஷனையும் காணும். குழந்தனார் வந்தோடனே வாய் நிறையா அண்ணி அண்ணி அண்ணின்னு சொல்லுவார். அவரு எங்கடி போனார்? அவசரமாக ஒரு வேலை வந்துருச்சு, அதனால தான் அவரால் வர முடியலன்னு நீ போய் அண்ணி அழைச்சிட்டு வாடின்னு சொல்லிட்டாரு. அதனால தான்க்கா நான் வந்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால தான். நல்லா கதை சொல்கிறடி. வீட்டுக்கு வந்தோடனே கலகலகலன்னு பிள்ளைங்க இருக்கும், என் கொழுந்தனார் இருப்பாருன்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அக்கா நீங்கள் பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியா சொல்லுற? உன் பேர் என்ன சொன்னம்மா? தினுசா, திக்குவாய் தினுசா. பேரே ஒரு தினுசா தான் இருக்கு. அக்கா ரோசா கண்ணி அக்கா, நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க, ஆனால் நீங்கள் பேசுகிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குக்கா. ராசாமணி அக்கா இப்படி பேச மாட்டாங்க. அப்படியா சொல்லுற? நான் எங்கள் அப்பா ராட்டம் பேசுகிறேன்னு சொல்லுங்க, அவ எங்கள் அம்மாவாட்டம். அக்கா யாரோ உன்னோட ஃப்ரெண்டு கண்டென்ட் கணக்கான்னு சொல்லிட்டு உன் கூட வராங்கன்னு சொன்னியே, அவங்கள ஆளே காணும், பஸ் ஸ்டாண்ட்லேயே கேட்குன்னு நினச்சேன், மறந்துட்டேன். அவங்க சித்தி வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் தான் பிள்ளைங்கள பார்ப்போமேன்னுட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேங்கன்னு சொல்லிட்டேன்டி. ஓஹோ சரிக்கா, நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு, பசங்க வந்த உடனே நான் சொல்கிறேன். சரி சரி தொங்குறேன். என் குழந்தைனாரும் பிள்ளைங்களாம் வந்தோடனே மறக்காமல் எழுப்பிவிடு. சரிக்கா. ராசாமணி அக்கா, உங்கள் அக்கா நல்லா க்யூட்டாக இருக்காங்கக்கா. அடி போடி தினுசா, நானே ஆஸ்பத்திரிக்கு போய் பிள்ளைய பார்க்கணும், இவள்கிட்ட எப்படி உண்மையை சொல்ல போகிறேன், இந்த நேரத்தில் வந்துட்டாளேன்னு பீதியை கிளப்புதுடி எனக்கு. என்னக்கா நல்ல அக்காவாக இருக்காங்க அவங்க, உண்மையை சொல்லிடு. எங்கே இருந்துடி சொல்கிறது? அவ அப்படின்னு இழுக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடி. இதை பாருக்கா, நீ பயப்படுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல, எதாக இருந்தாலும் உண்மையை சொல்லிவிடு, அதுதான் நல்லது. எவ்வளோ நேரமாக நிற்கிறது? ஏக்கா ஏக்கோ சீக்கிரம் வெளியில் வாக்கா. ஐயே என்ன அக்கா அக்கான்னா ஏதோ ஒன்று சொக்காயப்பட்டுக்கிட்டு வருது. என்ன ஆண்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இங்கே வந்து அக்கா அக்கான்னு கத்துறீங்க? இல்லை பாப்பு, அம்மா இருந்தால் வர சொல்லேன். என்கிட்ட சொல்லுங்க ஆண்டி, நான் போய் அம்மாட்ட சொல்கிறேன். அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறாங்களா? சரி சரி, அப்படி என்ன தூக்க வேண்டி கிடக்கு? முக்கியமான விஷயமா வெளியில் ஒருத்தவங்க கூப்பிட்றாங்கன்னு போய் கூட்டிட்டு வா. ஓ முக்கியமான விஷயமா? ஓகே ஆண்டி, இதோ கூப்பிட்டு வரேன். அம்மா யாரோ ஒரு ஆண்டி வந்து உன்னை கூப்பிட்றாங்க, ஏதோ முக்கியமான விஷயமா. என்னம்மா நெட்டவள்ளி, எதுக்கு கூப்பிடுற? நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். எக்கோ உங்கள் வீட்டில் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தானே? ஆமாம், அதுக்கு என்னம்மா? கொஞ்சோண்டு கருவாட்டு குழம்பு கடனா கூட. நீ இன்னும் இரவல் வாங்கி திங்கிறத விடவே இல்லையாம்மா? இவன் காலம்பூரா அப்படி இரவல் வாங்கி தின்னே உடம்ப வளர்க்கலாம்னு இருக்கிறியா? கொடுக்கா கொஞ்சம் கருவாட்டு குழம்பு, முக்கியமான விஷயமா போய்கிட்டு இருந்தேன். அப்படியே கருவாட்டு குழம்பு வாசனை இழுத்துருச்சு. யார் எவரு நம்ம அக்கா வீடு தானே கேட்பன்ட்டு தான் வந்தேன். ஏம்மா என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னால் அது என்னம்மா? நான் ஒரு முக்கியமான விஷயமா போனேன், உங்கள் வீட்டு கருவாட்டு குழம்பு வாசத்தை கண்டு முக்கியமான விஷயத்தை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நீ ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்ட. என்ன? நான் முக்கியமான விஷயமா கூப்பிட்டேன்னா? நான் எப்பம்மா ஒன்றை கூப்பிட்டேன்? இல்லை இல்லை, ஒருவேளை கூப்பிட்டாலும் கூப்பிடுவேன், அதுக்காக என்னன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ ஒன்றுமே புரியலம்மா. புரியல தானே? அதான் வேணும், கொஞ்சம் கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு வா போ. இங்கே பாரு, முக்கியமான வேலையை விட்டுட்டு உன் வீடு தேடி வந்து நான் கருவாட்டு குழம்பு கேட்குறேன் அப்படின்னா நீ வைக்கிற கருவாட்டு குழம்போட ருசி அப்படி. போ போய் கூச்சப்படாமல் நல்லா அடியில் அள்ளி போட்டு கருவாடா போட்டு அப்படி குழம்பு எடுத்துக்கிட்டு வா. ஓடு 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 ஓடு, தங்கமான அக்கா இல்லை, ஓடுக்கா.
நீ தங்கமான அக்காக்கா. உன் தங்கமான கோணம் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஊரில் வேற யாவளுக்கும் தெரியாது. அதுலேயும் உன் கை பக்குவம் இருக்குப்பா. அதோட உண்மையான தீவிர ரசிக்க நான் மட்டும்தான். உன் குடும்பத்தில் கூட சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு. நான் சொல்கிறேன் பத்தியா, அம்புட்டு ருசியாக இருக்கும். சரி நீ நின்றுக்கிட்டே இருக்காத, வளவளன்னு போய் குழம்பு எடுத்துக்கிட்டு வா. சரி நின்று வர்றேன். அடாடா, இந்த கருவாட்டு குழம்புக்கு எம்புட்டு சாம்பிராணி புகை போட வேண்டியதாக இருக்குது. போட்டாலும் மசிய மாட்டேங்கிற ஆளு, மயங்க மாட்டேன். புகையில் அப்படியே மயங்கி, ஐயோ நெட்டவள்ளி என்ன அருணுப்பா பேசுகிறம்மா, என் குழம்பை பற்றி நீ தாம்மா மட்டும் உயர்வாக பேசுகிற அப்படின்னு உடனே எடுத்தாந்து கொடுப்பாளுகன்னு பார்த்தா பல்ல கடிச்சிக்கிட்டு தான் போகிறாளுங்க. இப்போ நம்மளும் இந்த ஒரு புறா குழம்பு வாங்கி வாங்கி வேற தின்னுக்கிட்டு இருக்கிறோம். இதுவே ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து போடுதா என்னமோ. வாங்கி தான் திம்பமே, என்ன பண்ணிடுவான். வாங்கிக்கிட்டு நேராக ராசாமணி அக்கா வீட்டுக்கு போகணும். ரோசா கனி வேற வந்திருக்குதான். அதுக்கிட்ட இதையாச்சும் பொய்ய புழுவி தள்ளுன்னு வேற. இந்த நெட்டவள்ளி அடாடாடா, உன் கைமணமே கைமணக்கா. சரிக்கா நான் போயிட்டு வரட்டுமா? அடைச்சா கருவாட்டு குழம்பு வச்சா இவளோட பெரும் ரோதனையாக போச்சுமா. நாக்க தங்கப்பட்டுக்கிட்டு அலையிறேன். இது ஏடி நெட்டவள்ளி எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச? அக்கா, ரோசா கனி அக்காவே அழைக்காம நான் ஒரு வேலையாக போகிறேன்னா எவ்வளோ முக்கியமான வேலையாக இருக்கும். கொஞ்சம் நீ நினச்சி பாருக்கா. ஓஹோ சரி எனக்கு தெரியும் முக்கியமான விஷயம் என்னன்னு. எனக்கு தெரியும் நெட்டு. இதே நானே பிள்ளைய ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட என்னத்தை சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறேன்டி. நீ வந்தால் நீ ஏதாச்சும் கலகலப்பாக 4 வார்த்தை பேசிக்கிட்டு இருப்ப. நான் ஓடி போய் பிள்ளைய பார்த்துட்டு வருவேன். இல்லை ஏண்டி நெட்டவள்ளி இப்படி இருக்கிற? அக்கா எல்லாமே கரெக்டு தான்க்கா, ஆனால் முக்கியமான வேலைக்கா, தவிர்க்க முடியாது. என்ன பண்ண சொல்கிற? நான் வந்துட்டேன்ல, விடு, நான் போய் பார்த்துக்கிறேன் ரோசாகனிய. நெட்டவள்ளி முக்கியமான விஷயம் முடிஞ்சிச்சுல சுமூகமா? காரியம் சும்மா கம்மனு முடிஞ்சிருச்சு. வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறேன் வாசனைய. அப்படி நாக்கில் தொட்டு பார்த்துட்டு வந்துருக்கிறேன். எப்போ மத்தியானம் ஆகும், வீட்டுக்கு எப்போ போகிறதுன்னு வெயிட்டிங்கில் வேற இருக்கிறேன். அனாவசியமாக பேசாதடி, அதை மாதிரி நிப்பாட்டு. என்ன இங்கே பார், நீ இப்போ வீட்டுக்கு போகிற, எங்கள் அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமாம், நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன். எங்கள் அக்கா வந்து உன்கிட்ட கேட்டுச்சுன்னா எங்கே போயிருக்கேன்னு சொல்லுவேன்? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஐயோ, உன் வாயில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த. இடியே, என் பிள்ளைய சரியாக கவனிக்கலன்னு என்னட்ட சண்டைக்கு வந்துட முடி. ஏற்கனவே 2-3 மாதமாக வீட்டில் பிரச்சனையாக போய் நான் உங்களோட தங்கியிருந்தேன்டி. அந்த ஆள் பிள்ளைய ஒழுங்காக கவனிக்கலை. ஆனால் எங்கள் அக்கா பழிய பூரா என் மேலே போட்டுடும்டி. இந்த நேரத்தில் பிள்ளைய பார்ப்பேனால் அது திட்டுறதை நான் கேட்பானாடி. ஓஹோ ஆமாம்ல, சரி அப்போனா எங்கே போயிருக்கேன்னு சொல்கிறது? நான் திக்கு வைத்தியன்னு சாப்பிட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. அவங்க மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டு வரத்துக்கு போயிருக்கேன்னு போய் சொல்லி போடுடி. சரிக்கா சரி, நான் போய் அக்காவை பார்க்குறேன். ஏய் அதுக்கிட்ட பார்த்து கவனமாக பேசுடி. ரசம்னிக்கா, எனக்கு தெரிஞ்சது என்னமோ நீ உண்மையை சொல்லிவிடுங்கிறேன். நீ ஏன் போட்டு யோசிச்சுக்கிட்டு இதை மறைச்சிக்கிட்டு இப்போ வீட்டுக்கு போகணும் வரணும், ஒரு ஜாமான் எடுக்கணும், நீ அக்கா வீட்டில் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. எங்கே போகிற என்னன்னு கேள்வி கேட்கும். சொல்லி கொடுக்கா. அதானே, அவங்க நல்லா க்யூட்டாக இருக்காங்க. நீ சொல்லி கொடுக்கா. சொன்னால் தானே அவங்களும் ஒரு உதவியாக இருப்பாங்க உனக்கு. இல்லாட்டி உனக்கு அவங்க எப்படா ஊருக்கு போவாங்கன்னு நினச்சி நீ வேகத்திலேயே இருப்ப. ஒருவேளை உண்மையை சொல்லிவிட்டீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு காப்பி போட்டு கொடுப்பாங்க, பிள்ளைக்கு ஏதாவது ஆசையாக செஞ்சு கொடுப்பாங்க. பிள்ளைய வந்து பார்த்தா அது பெரியமா பார்த்த சந்தோஷத்தில் பிள்ளைக்கு கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். எதாக இருந்தாலும் நீனும் யோசனை பண்ணிக்கக்கா. ஏய், உங்களுக்கெல்லாம் அந்த ரோசாக்கனியை பற்றி தெரியல, அதனால நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சுதுன்னு வச்சிக்க, விளக்கமத்தை எடுத்து ராசாமணிக்கு வயசாகிடுச்சுன்னு கூட பார்க்க மாட்டான். விட்டுறா உண்டு கட்டுவான். பிள்ளையங்காட்டிலும் உனக்கு அப்படி என்னாடி, புருஷனங்காட்டிலும் உனக்கு அப்படி என்னாடி ரோசம் வேண்டி கிடக்கு, வீராப்பு வேண்டி கிடக்கு. எதுக்கடி விட்டு போனேன், பிள்ளைங்களை பார்க்குறது இல்லையாடி, உனக்கு அம்பிட்டு திமுறா போயிடுச்சாடி, உன்னை விரட்டி விட்டுட்டு என் குழந்தைனாருக்கு வேற கல்யாணம் பண்ணி வைப்பேன்டி, அதுடி இதுடின்னு பேசியே கொண்டுபிடும். என்னக்கா? அதை பற்றி எங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். சரி நீங்கள் போய் பிள்ளைய பாருங்கள், நான் போய் ரோசா கனியை கொஞ்சம் சுவிச்சிட்டு வரேன். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.